அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூர் பெருந்துயர கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த கோரி தாவேகாவினர் மனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த மனுவை தாவேகா தரப்பிலிருந்து தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கருணாகரன், ஏற்கனவே இப்போ தாவேகா தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட அந்த கோரிக்கை மனு மீது இன்று பிற்பகல்ல ஒரு விசாரணை வருகிறது. தற்போது அவர்கள் சிபிஐ விசாரணை கோரி மனு அளிக்க இருக்கிறார்கள். இதனுடைய விவரங்கள் என்ன? காயத்ரி, அதாவது அந்த கடந்த சனிக்கிழமை அந்த கரூரில் நடைபெற்ற அந்த தாவேகா பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இது இந்த துயர சம்பவத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் மிகவும் துயர சம்பவத்தில் உள்ளனர். இந்த சூழலில் தாவேகா தரப்பில் அதனுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட உள்ளார். அந்த மனுவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தமிழக காவல்துறை காவல்துறை தான் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அவர்களுடைய பாதுகாப்பு குளறுபடியால் தான் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். மேலும் தாவேகா தலைவர் மற்றும் தாவேகா முக்கிய நிர்வாகிகள் சம்பவ இடத்திற்கும் பாதிக்கப்பட்டதிலும் சென்று பார்வையிட அனுமதி வழங்க வேண்டும். மேலும் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த அனைத்து வகையான சிசிடிவி காட்சிகளையும் பாதுகாக்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அடங்கிய கோரிக்கையுடன் ஒரு மனுவை ஆதவ் அர்ஜுனா இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளார். இதற்காக அவர் வழக்கறிஞர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அந்த தசரா விடுமுறையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்பொழுது உள்ளது. திங்கள் முதல் அடுத்த வாரம் உள்ளது. ஆனால் நாளை தான் மனு தாக்கல் செய்வதற்கு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. வெள்ளிக்கிழமை விசாரணை வழக்கமான விடுமுறை கால நீதிமன்றம் நடைபெறும். எனவே இன்று இவர்கள் மனு தாக்கல் செய்யப்பட வர உள்ளார்கள். அதை பதிவாளர் தரப்பில் ஏற்றுக்கொள்ளப்படுமா, இல்லாட்டி நாளை மனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படுவார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அதே போன்று அந்த விஜய் கூட்டத்தில் ஏற்பட்ட அந்த உயிரிழப்பு தொடர்பாக உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். தாவேகா விஜய் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியும் சமூக ஆர்வலர்களும் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளனர். எனவே இந்த அனைத்து மனுக்களும் நாளை விசாரணைக்கு வருமா அல்லது வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருமா என்று இனிவரும் காலங்களில் தெரிய வரும். காயத்ரி, நன்றி கருணாகரன்.